பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்திருக்கிறார், வழி நடத்தியிருக்கிறார். நம் ஜெபங்களுக்கெல்லாம் அநேக பதில் கொடுத்திருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட நாம் எதிர்பார்த்திருக்கிற அநேக காரியங்களில் நன்மையாக்கி நம்மை திருப்திப்படுத்தும்படியான ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய இருதயம், நம்முடைய வேலைலாம் ஒன்று தான். ஆண்டவரை விசுவாசிக்கணும், அவரை தேடணும், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், சாட்சிகளாய் நிற்கணும். இதுதான் நம்முடைய கையில் இருக்குது. என்னதான் நம்ம ஓடி உழைச்சி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆண்டவரே உமக்காக நாங்கள் இதெல்லாம் செஞ்சோன்னு நிறைய விஷயங்களை நம்ம பேசினாலும் ஆண்டவர் கேட்குறதெல்லாம் ஒன்று தான். தேவையில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவி செஞ்சியான்னு சொல்லி அநேக இடத்துல கேட்பார். அவங்க சீஷர்களை கேட்பார், ஜனங்களை பார்த்து கேட்பார். இன்றைக்கு ஆனால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ மேன்மையாக இருக்குதுல்ல. எத்தனை பேர் நம்மளை தேவையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம். உண்மையாகவே எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுடைய விருப்பங்களையும் அவங்களுடைய இருதயத்தின் இயக்கங்களையும் நம்ம அறிந்திருக்கிறோன்னு இன்றைய நாளில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். நாம் கடந்து வந்த சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன, நம்ம எப்படி இருந்தோம், நம்முடைய குடும்ப சூழ்நிலை என்னன்னு சொல்லி வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியும். அது எல்லாவற்றையும் மாற்றவும் ஆண்டவர் காத்துட்ருக்கிறாரு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். அன்பானவர்களே, நாம் நல்ல தெய்வத்தை, எதிர்பார்ப்பில்லாத தெய்வத்தை, நமக்காய் ஜீவனை விட்ட தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளை எல்லாம் நம்மை கை தூக்கி நடத்தின அவருடைய பேரன்பை இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த கிருபை, அன்பு, தயவு, இரக்கம், இது எல்லாத்துக்கும் ஈடாய் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம யாரெல்லாம் நம்பி இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களை நிமித்தம் நிறைய நேரம் நம்ம காயப்பட்டிருப்போம், துன்பப்பட்டிருப்போம். ஆனாலும் நம் தேவாதி தேவன் நம்மை கைவிடாமல் எந்த விதத்தில் எல்லாம் நம்மை ஆற்றி தேற்ற முடியுமோ, ஒத்தாசை அனுப்ப முடியுமோ அதையெல்லாம் இன்று வரையிலும் நமக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஆச்சரியமாக நடத்துகிறாரு. இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொன்ன பல காரியங்களை ஆண்டவன் நமக்காக செய்துட்டு வராரு. அதே போல் நம் வாயின் வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது நடக்கும், என் ஆண்டவர் செய்வார், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறாரு அப்படின்ற அந்த விசுவாசமான அறிக்கை என்றைக்கு நம்முடைய வாயிலிருந்து வருகிறதோ நிச்சயமாய் நம் தேவன் அதை கேட்டு அதற்கு பதில் தந்து நம்மை சாட்சிகளாக அவர் நிறுத்துவார். எனவே நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் நிதானித்து பேசலாம். எப்போவுமே நெகட்டிவாக எதுவும் பேசி பிசாசுக்கு இடம் கொடுக்காம நம்ம சொல்கிற வார்த்தையை அவன் பிடிச்சிட்டு அவன் செயல்படாதபடி நம் தேவனுக்கு பிரியமாய் நடப்போம். அவருக்கு உகந்த வார்த்தைகளை பேசுவோம். அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ நாம் முயற்சி செய்வோம். நம் குடும்பத்தையும் நம் உறவுகளையும் நம் பிள்ளைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நாம் வழிகாட்டிகளாக இருக்க இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். இன்னும் அநேக நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து நிச்சயமாய் இந்த மாத முடிவும் இந்த வருட முடிவும் எல்லாவற்றையும் அமுக்கி குலுக்கி மடிய சரிந்து விழும்படி ஆண்டவர் தரப்போகிறார். அதன் நிமித்தம் நாம் அநேகருக்கு உதவிகளை செய்ய போகிறோம். அந்த நாள் சமீபமாக இருக்கிறது. நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கலாம். தேவன் தாமே அவருடைய இரக்கத்தினாலும் சமாதானத்தினாலும் கிருபையினாலும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.